இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பூமியில தாவீது ராஜாவை எல்லாருக்கும் தெரியும். அந்த தாவீது ராஜா இந்த கோலியாத்தை கொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோட ஈட்டியோட கேடகத்தோட என்னிடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். கரங்களை தட்டுவோம். Praise the Lord. சேனைகளின் கர்த்தர். இந்த பேரு தாவீது ஏன் இவ்வளவு கம்பீரமாய் சொல்லணும்? ஏன் இவ்வளவு பலமாக சொல்ல வேண்டும்? பெலிஸ்தியனை அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ நிந்தித்த என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அங்கே சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் தாவீது கடந்து போனார். சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிறேன். இந்த நாமத்திற்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியுமானா தெரியாது. சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு தெரியும். இவருடைய பேரு சேனைகளின் கர்த்தர் என்பது அவனுக்கு தெரியும். எப்படி தெரியும் என்று பார்க்கப்படும்போது, நாம் முற்பிதாக்களுடைய காலகட்டங்களிலே வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுத்த பரம ரகசியங்கள் உண்டு. வேதாகமத்திலே நாம் பார்க்கப்படும் போது உலகத்திலே உன்னத சேனை என்பது உண்டு, பரம சேனை என்பதை நாம் பார்க்கிறோம். அது தூதர்களுடைய கூட்டம் என்று நாம் பார்க்கிறோம். சேருவின்கள் கேராவின்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக மகிமைக்குரிய அந்த தூதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பரம சேனை, உன்னதத்தின் சேனை என்பதை பரலோகத்தில் இருக்கக்கூடிய சேனைகளை நாம் பார்க்கிறோம். வானத்திலே காணப்படுகிற சூரிய சந்திர நட்சத்திர எல்லா சகலத்தையும் ஆண்டவர் வான சேனை என்று சொல்லுகிறார். வானத்திலே பார்க்கக்கூடிய இந்த வான சேனையையும் யார் படைத்தார் என்றால் சர்வ சேனைகளின் தகப்பன் ஆண்டவராய் இயேசு. அல்லேலூயா. அந்த யெகோவா தான் என்ன பண்றாரு? வானத்திலையும் பூமியில் உள்ள சகலவற்றையும் படைத்தவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே அவருக்கு பேரு சேனைகளின் கர்த்தர். ஆதியாகம புத்தகத்திலே 2வது அத்தியாயம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது, இவ்விதமாக வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டு திருந்தன, எல்லாவற்றையும் படைத்து முடிச்சிட்டாரு. எல்லாம் பூர்ணமா இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. 100%, 100% எல்லா சேனைகளையும் சர்வ சேனை என்று சொல்லப்படுவது வானத்திலும் பூமியிலையும் அங்க மேல இருக்கக்கூடிய எல்லா சேனைகளையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அதனாலதான் சொல்லப்படுகிறது அவர் சர்வ சேனைகளின் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த சர்வ சேனைகளின் கர்த்தர். இந்த சர்வ சேனைகளின் கர்த்தரை இந்த உலகத்துல யார் அறியல அப்படின்னா கானானியர்கள் அறியவில்லை. கானானியர்கள் அந்த காலத்துல கிமு 7ஆம் நூற்றாண்டுகளில் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா நட்சத்திரங்களை, ரம்பான் என்கிற பெரிய நட்சத்திரம், சூரியனை வணங்கினார்கள், கிரகங்களை வணங்கினார்கள். கானானியர்கள் தான் உலகத்துல முதல்ல இந்த வான சேனைகளை பணிந்தார்கள். ஆனபடியாலாம் ஆண்டவர் என்ன சொல்லாங்க? மோசையிடம் பேசுகிறார். மோசையிடம் பேசி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும் போது, ஆண்டவர் சொல்லுகிற திருவார்த்தை, அவர் சீயோனில் இருந்து பேசுகிற அந்த வார்த்தை, அந்த மகா கம்பீரமான அந்த வார்த்தை, அந்த ஜனங்கள் மத்தியில இடி முழக்கம் போல பேசுகிற அந்த தேவன், அங்கே அக்கினி முழக்கமாக இறங்கின அந்த இடத்துல இருந்து பேசுகிற தேவன், அக்கினிக்குள்ளாக இருந்து பேசுகிற தேவன், அந்த புகைக்காடுகள் மத்தியிலே இருந்து பேசுகிற தேவன் என்ன பேசுகிறார்? உபாகம புத்தகம் 4வது அத்தியாயம் 12வது வசனத்தை பார்க்கப்படும் போது, அந்த அக்கினியின் நடுவிலே கர்த்தர் உங்களோட பேசினார். அந்த அக்கினி நடுவில் இருந்து கர்த்தர் பேசுகிறார். அந்த அக்கினி புகைக்காடா இருக்கிற இதுல பத்தி பேசுகிறாரு. பூமி அதிர்கிறது, பூமி நடக்கத்துல இருக்கிறது. அவர் பேச பேச பூமி வானமும் நடுங்கி கொண்டிருக்கிறது, பர்வதம் நடுங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார், சொல்லுகிறார், இதோ இதோ இந்த இடத்துல அக்கினி தான் தெரிஞ்சது, வேற ஒரு ரூபம் காணப்படவில்லை, என்னுடைய சத்தம் துணித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நடுவில் இருந்து நான் பேசினேன்.
ஆனா ஒரு ரூபம் இல்லை, ஒரு சொரூபம் இல்லை என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவன் தன்னுடைய வார்த்தையை பேசும்போது அந்த அக்கினி நடுவில் இருந்து பேசினாரு. பெந்தேகோஸ்து நாளிலேயும் அந்த அக்கினிமயமான நாவுகள் இறங்கிச்சு, அவர்கள் பேசினார்கள், அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். தேவனுடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது என்கிற அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிற அக்கினியாக இருக்கிறார். நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமாக நம்மளை ஏற்கத்தக்கதாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாற்றுகிற அந்த அக்கினியாக இருக்கிறார். யோசுவா ஊழியத்தை செய்ய போகிற நாட்களிலே அப்படியே நாவிலே அக்கினியை வைக்கிறார். அக்கினியின் அந்த வாயிலை வைத்து, உன்னுடைய வாயிலே என் வார்த்தை வைத்தேன் என்று சொல்லுகிறார். தேவ அக்கினியை நாம் பெற வேண்டும், தேவ அபிஷேகம் பெற வேண்டும், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலே வர வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் அந்த வார்த்தை அக்கினி வார்த்தை வராது. மீண்டுமாக 19வது வசனம் வாசிப்போம். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது கொள்ள சேவிக்க இணங்காதபடி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் நான் படைச்சேன், எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறேன், சர்வத்தையும் படைத்திருக்கிறேன், அதை நீங்க வணங்காதபடி எச்சரிக்கையா இருங்க என்று ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதை உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். 24 சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை எங்க வார்த்தையை சொல்லுவார், கேட்கணும். கீழ்படியல அப்படின்னா அவர் கோபப்படுவாரு. எப்படி கோபப்படுவாரு பார்த்தா, அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவிதமாகத்தான் என்ன பண்ணாரு, நடத்தி கொண்டு போனார். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் பாதுகாப்பா நடந்து வழி நடந்துச்சு. ஆனா அவருக்கு விரோதமாய் செய்யும் போது அவரே என்ன பண்ணாரு, சத்ருவா மாறினாரு. அப்படினாலே பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்கிறது மட்டும் இல்லை, அவர் எப்படிப்பட்டவர்களை அறிந்து நீங்க அவருக்கு பயபக்தியா இருக்கணும் என்பதற்காக தான் சர்வ சேனையின் தேவன் என்பதை இந்த உலகத்திலே ஆண்டவர் தன்னை காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் சில கன்றுக்குட்டிகளையும் விக்கிரகத்திற்கு உண்டாக்கின வான சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு அந்த கானானியர் செய்த அந்த அக்கிரமத்தை செய்து குழந்தைகளை ஜனங்களை தீக்கடக்க பண்ணி குறி கேட்டு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி பொல்லாப்பான காரியங்களை செய்தபடினாலே இஸ்ரவேலின் மேல தேவனுடைய கோபம் கொண்டது. யூத கோத்திரம் மாத்திரம் மீதியா இருந்தது. இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய 2 கோத்திரமும் கானானியரை பின்பற்றி மிகவும் அசிங்கப்பட்டு போனார்கள். கர்த்தர் அவர்களுடைய யுத்தம் பண்ண போனார், அவருடைய அழிக்க சித்தம் உள்ளவராக மாறினார். யூதா கோத்திரம் மட்டும்தான் தப்பிச்சு. இந்த உலகத்துல எல்லா ஜனமும் ஆண்டவரை சார்ந்து வருவாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க, ஆண்டவர் வழி நடத்துவாரு, தன்னை குறித்து நிறைய காரியங்களை சொல்லுவாரு. ஆனா கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர் அவர்களை எப்படியாக அதுக்காக ஒப்புக் கொடுக்கிறார் என்று பார்க்கப்படும் என்பதை அக்கினிக்கு இரையாக்குகிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, தேவனை தேடுகிற பிள்ளைகள், உறுதியான வார்த்தையை கற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், ஆனா வசனத்துல உறுதி இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்னா, இந்த ஜனங்களோட எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். பரலோகத்திலே வழக்குகள் இருக்கிறது, ஒவ்வொரு மேல ஒவ்வொரு கேஸ் பதியப்பட்டிருக்கிறது. யாரு யாரு இந்த அக்கிரமத்தை செய்தாங்க, இஸ்ரவேலர்களோட தேவன் வழக்காடுகிறார், தன் ஜனத்தோட வழக்காடுகிறார். தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார், என் வார்த்தையை கேட்டு நட, என் வார்த்தை ஜீவ வார்த்தை, உன்னை அது ஆசீர்வதிக்கும், அது உனக்கு நன்மை செய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 28 சொன்னாரு, நீ நன்மையை கிடைக்கும்படியாக இதோ உன்னுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜீவனை கொடுக்கும்படியா அந்த வார்த்தையை வச்சாரு, அது ஜீவ வார்த்தையா இருக்கிறது. ஆனபடினாலே பெரியமானே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். அதுக்கு வருகிற பெரிய மெமரி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோட வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். வழக்காடுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களிடத்துல பல தடவை நான் மன தாழ்மையோட நான் பேசி இருக்கிறேன், மகா இரக்கத்தோட பேசி இருக்கிறேன், உங்களுடைய அறியாமையை நான் காண்பித்திருக்கிறேன், உங்களுடைய பாவைகளை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். எல்லாவற்றையும் கேட்டு மனம் திரும்ப வேண்டும்,
தேவனுடைய நீதியை, ராஜ்யத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகல அதிகாரமும் என்னிடத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக இந்த ஜனத்துக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்டா, வானத்தினுடைய சர்வ சேனையும் கரைந்து போக பண்ணுவேன். அது எல்லாம் ஒளியை கொடாது இருக்கும், அதை கரைந்து போக பண்ணுவேன், அது காணாமல் போகும். ஆனால் கூட கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சர்வ சேனை, வானத்தின் சேனை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்ய போறார்? ஏசாயா புத்தகம் 34 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 34 சொல்லாரு, வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புத்தகத்தினுள்ளே போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் ஐயா திராட்சை செடியின் இலைகள் உதிர்க்கு போல, அத்திமரத்தின் காய்கள் உதிர்க்கு போல விழுந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவுடைய வரியிலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். வானங்கள் மட என்று அது விலகி போகும் என்று சொல்லுகிறார். மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எரிந்து கீழே விழும் என்று சொல்லப்படுகிறது. சூரியன் தன்னுடைய அந்த ஒளியை கூடாது இருக்கும் என்று சொல்லுகிறார். சந்திரன் அந்த ஒளியை கூடாது இருக்கும் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கரைந்து போக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி ஏற்பட்ட அந்த மகிமைக்குரிய கர்த்தர், பராக்கிரமமான அந்த தேவன், சர்வ சேனைகளின் கர்த்தர் என்கிறது அவருடைய நாமம். அந்த நாமத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த நாமத்தினால்தான் பெலிஸ்தரே உனக்கு எதிராக நான் புறப்பட்டு வருகிறேன், யாரை நிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு மேலான ஒரு நாமத்தை, மகிமையான நாமத்தை, மகிமைக்குரிய தேவனை சொந்தமாக கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எவ்வளவு பலமாக இருக்க வேண்டும், பலத்திருக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும். அதைத்தான் தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறதோ பயந்து இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் பழிவாங்கும் நாள் என்று சொல்லுகிறார். என்னுடைய வருகையில நான் பழிவாங்க போகிறேன். சீயோனிலே வழக்கு இருக்கிறது, ஜனங்கள் மேல ஒவ்வொரு வழக்கு இருக்கிறது, இந்த தேசத்தின் மேல வழக்கு இருக்கிறது, இந்த தேசத்துடைய அதிபதிகள் மேல வழக்கு இருக்கிறது, இந்த பிரபுக்கள் மேல வழக்கு இருக்கிறது, நீதிபதிகள், கவர்னர்கள், பிரதமர், ஜனாதிபதி எல்லாரும் மேல வழக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறது என்று பார்க்கப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சேனைகளின் கர்த்தர், நான் மகிமைக்குரியவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வழக்கில் இருந்து ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பழி வாங்க போகிறேன், இதோ என் வழக்கு, இதோ அந்த வழக்கு நிமித்தம் உங்களுக்கு பதிலளிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயங்கரமான தேவன். ஆனபடினாலும் அந்த கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா இருக்கிறது, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி இருக்கிறது, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் நாசங்கள் நடக்கிறது, எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள் வருகிறது, அநேக தாய் தகப்பன் பார்க்கப்படும் போது குழந்தைகள் அனாதையா கிடக்கிறது. நிறைய இடங்களை பாருங்க, தண்ணீர்ல எல்லாம் காணாம போய் கொண்டிருக்கிறது. பரிதாபமான ஒரு சூழ்நிலை பூமி முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. சாத்தானா என்ன செய்கிறான்டா, இந்த ஜனங்களை அறிவிக்கிற ஜனங்களை, இந்த ஜனங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இதோ கடந்த வருஷத்துல 100 ஆலயங்களை எல்லாவற்றையும் நொறுக்கி தீ வைத்து கொளுத்தி போனான். அநேக ஜனங்களை சூடான் பகுதியிலே, நைஜீரியா பகுதியில பல லட்சம் பேரை கொண்டிருக்கிறான். இதோ மணிப்பூர்ல கொண்டுட்டு இருக்கான். இந்திய தேசத்துல பல மாகாணங்களிலே, பல மாநிலங்களிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறான். உலகத்துல எல்லா இடங்களிலும் என் நாமத்தின் நிமித்தம் இந்த ஜனங்கள் பயக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதோ அந்த காலகட்டங்கள் மோசமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது லாஸ்ட் டைம் ஈவென்ட்ஸ், the final day events என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசி காலத்துடைய அடையாளம் என்று சொல்கிறார். கர்த்தர் வரப்போகிற நாட்கள் இதுதான் சம்பவம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனபடினாலே பிரியமானவர்களே, நீர் ஒருவரே கர்த்தர், நீரே எல்லாவற்றையும் படைத்தவர், வானாதி வானங்களை படைத்தவர், சர்வ சேனையை படைத்தவர், பூமியில் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உணவளிக்கிறவர், எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர். ஆனபடினாலே வான சேனைகள், சர்வ சேனை உம்மை துதிக்கிறது ஐயா. ஆனபடினாலே நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி ஜனங்கள் மறந்துடாமல் போனார். கர்த்தர் அந்த வழக்கை வைத்துக் கொண்டு இந்த ஜனங்களை விசாரிக்க போகிறார். செபனியா 1 அத்தியாயம் 2-3 வசனம்.
தேசத்தில் உண்டானது எல்லாம் முற்றிலும் மாறிக்கொள்ளுவேன். இன்னைக்கு பெரிய பெரிய கட்டடம் இருக்கும், பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்கும், பெரிய பெரிய ஆகார குடங்கள் இருக்கும், எங்க பார்த்தாலும் வேர் ஹவுசிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாறிக்கொள்வார். பூமியில ஒண்ணு இருக்காது. பசியும் பட்டினுமா கையேத்தி நிற்பான். துன்பத்திலும் துயரத்திலும் அன்னைக்கு கத்துவான். நீ கத்துற நாட்களிலே உன்னை விடுவிக்கிறதுக்கு யாரு வருவா? எந்த மந்திரவாதி வருவான்? எந்த பூஜாரி வருவான்? இந்த உலகத்துடைய பிரபுக்கள் வருவாங்களா? எவனுமே வரமாட்டான். ஏன்னா எல்லாரும் சீரழிகிறான். எல்லாருமே இந்த நாட்களிலே கதறப்போகிறார்கள். மனுஷரை பூமியில மனுஷர்களை வாரிக்கொண்டு போகிறார், மிருக ஜீவன்களை வாரிக்கொண்டு போகிறார். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் நட்சங்களையும் இடருக்கு ஏறுவானவர்களையும் துன்மார்க்கருடைய வாரிக்கொண்டு தேசத்திலே உண்டாயிருக்கிற மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை அழிக்கிற நேரம் வந்துருச்சு. என் பிள்ளைகளே, நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தருடைய வருகையிலே எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியோடு தொடர்பு, ஆண்டுடைய தீர்க்க தரிசன ஆவியோட நம்ம வாழ்க்கை இருந்தா தான் ஐயா அப்பா வரும்போது மகனே நான் வருகிறேன், இதோ புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லுவாரு. அப்படியே நேரத்தையும் அப்படியே சத்தத்தையும் நம்ம கேட்டு சந்தோஷமா இருப்போம். அப்பதான் நமக்கு என்ன அப்படின்னா அவருடைய வருகையிலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா உலகத்துல எல்லாருக்கும் துக்கமா இருக்கும், வருத்தமா இருக்கும், எல்லாரும் பரிதாபமா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். இந்த இடத்துல முக்கியமா பாருங்க, எல்லாவற்றையும் மாறிக்கொண்டு போறார். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பூமியை தோண்டி பார்ப்பாங்க, தண்ணிகளை தோண்டி பார்ப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தா பிரேதங்களா கிடக்கும். அங்க எல்லாம் பிரேதங்களா. காரணம் என்னன்னு கேட்டா சேற்றை போல சேற்றுக்குள்ள போட்டு அப்படியே களிமண்ணை போட்டு மூடுற மாதிரி மூடிடுங்க. தோண்டி எடுக்கவே முடியாது. பூமி அதிர்ச்சியும் பெரிய பூகம்பம் வரும்போது அப்படியே மூடிக்கொள்ளும். எல்லாரையும் எடுக்கவே முடியாது. கர்த்தர் சொல்கிறார். பயங்கரமான ஒரு காரியம். இதுலதான் இப்ப பார்க்க போறீங்க. ஒரு முக்கியமான வசனங்களை வாசிங்க. 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. 5, 6 வாசிங்க. 2 கூத்தடிக்கிறாங்க. வீடுகளின் மேல வானசேனைய சூரிய சந்திரன் இப்படி இப்படின்றான். அங்கேயும் பண்ணிக்கிறான். கர்த்தரின் மேல ஆணையிடுகிறான், மல்காவின் மேல ஆணையிடுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? 2 பக்கம் இருக்கிறான். எல்லா கடவுளும் வேணும். அதத்தான் ஒரு பைபிள்ல ஒரு ஊழியக்காரன் அந்த படுபாவி என்ன பண்ணிட்டான், ரோமுக்குள்ள போறான். ரோமுக்குள்ள போகும்போது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிடைக்கிற அநேகர்கள் இங்கேயும் அங்கேயும் நடக்கிறாங்க, ஒழுக்கம் இல்லாம நடக்கிறாங்க, அதை வணங்குறாங்க, இதை வணங்குறாங்க, சர்ச்சுல வந்து நிக்கிறாங்க. அப்ப ரோம சபை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே இவன் பார்த்த அந்த மக்களை ஏமாத்திட்டு இங்கே நம்ம கூடாரம் போட்டோம்னு சொல்லிதான் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டாக்க 2 கடவுள் இருக்கு அப்படின்னு சொன்னான். நன்மை செய்கிற கடவுள் ஒண்ணு இருக்கு, தீமை செய்கிற ஒரு கடவுள் இருக்கு. 2 கடவுள்னு சொன்னது யாருன்னா ரோமன் சபையிலே ஒருத்தன் சொன்னான். அவன் சொல்லித்தான் அதுக்கப்புறம் அந்த ரோம சபை உருவானது காரணத்தை நான் சொல்றேன். அப்ப என்ன இருக்கும்? இங்கே இருப்பான், அங்கே இருப்பான். வீடுகளின் மேல வானசேனையை பார்ப்பான். இங்க வந்து என்ன பண்ணுவாங்க? மல்காவின் மேல ஆணையிடுவான். இங்க வந்து ஆண்டவரின் மேல ஆணையிடுவான். தேவாலயத்துக்கு வருவான். நிறைய பேர் ஜோசியம் கேட்க போறான், நிறைய பேர் நம்ம மந்திரம் கேட்க போறான், குறி கேட்க போறான். நிறைய கிறிஸ்தவமா இருக்கிறான். கொலைச்சிருவேன்றார் ஆண்டவர். இந்த பக்கத்துல பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள், கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களை இவ்விடத்தில் இராதபடி சங்காரம் பண்ணுவேன்றாரு. சபைக்கு வருவான், திடீர்னு ஆப்சென்ட் ஆயிடுவான். பண்டிகை அன்னைக்கு வருவான், அப்புறம் ஆப்சென்ட் ஆயிடுவான். வெளிநாட்டுக்கு போறோம்னு ஜெபம் பண்ணுங்க அம்மா, அப்புறம் வெளிநாட்டுக்கு போவான், நிறைய பணம் எல்லாம் வரும். அப்புறம் பார்த்தா அவன் குடும்பமே சபைக்கு வராது. நல்ல வெள்ளையும் ஜோலையுமா நம்ம கண் முன்னாடி போவான், நல்ல கார்ல போவான், உல்லாசமா போவான், ஆனா சபைக்கு வர மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க, தேவைக்கு வருவாங்க. ஆண்டவருடைய சுகம் பெற்ற 10 பேர்ல ஒருத்தன் வந்தான், மீதி எங்கப்பா அப்படின்னு கேட்டா அவங்க வரல. இன்னைக்கு திருச்சபையில நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் விடுதலைக்காக வருவான். அதுக்கப்புறம் பார்த்தாக்க ஒருத்தன் வருவான், 9 காணாம போயிருவாங்க. இந்த மாதிரி பின்வாங்கி போகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. தேவனை தேடாம திடீர்னு சபைக்கு வராம சிலர் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. அவர்களை நம்ம தேடி விசாரிக்கணும், ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சொல்லுகிறாரு, இப்படி பண்றவங்களை சங்காரம் பண்ணுவே. இங்க இருக்க முடியாதப்பா, என் சமூகத்துல நீ வர கொடுத்து வைக்கணும்.
நீ ஒவ்வொரு நாளும் வரலன்னா அவன் தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்டுருவான், உன்னை கொண்டு போய் ஆழத்துல உன்னைய சமாதி ஆக்கிடுவான், நீ அவன்கிட்ட போய் சாவணுமா? என் மகனே, என் மகளே, நீ வா, என் பக்கத்திலே இரு, என் பக்கத்துல வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 12வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே, எக்காலத்துல, இந்த காலத்துலதான் நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களோ கர்த்தர் நன்மை செய்வதில்ல, தீமை செய்யல, தன் இதயத்திலே சொல்லிக் கொள்கிற இப்படிப்பட்டவங்கள தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். விளக்கு கொடுத்த போகிறார் ஆண்டவர், விளக்கு கொடுத்துகிறார் ஆண்டவர். சொல்ல வேதத்தை விளக்கு என்று சொல்லுகிறார். இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இடப்பட்டு பார்ப்பாரு, ஒவ்வொருடைய இருதயத்தை பார்ப்பாரு, விளக்கு கொடுத்து பார்ப்பாரு. இந்த வசனத்தின்படி நடக்கிறானா நடக்கலையா, எந்த ஊழியக்காரன் நடக்கிறான், எந்த பிள்ளைகள் நடக்குது, எல்லாத்தையும் பார்ப்பாரு. வேத வசனத்தை விட்டுட்டு போனான் அப்படின்னா, இந்த விளக்கு வச்சு பார்க்கப்படும் போது அவன் சரியான ஆணு இல்லை அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார் வண்டல் போல குழம்பி இருப்பான். இன்னையா நன்மை செய்யல, நான் ரொம்ப வருஷமா சபையில இருக்க, பரிசுத்த ஆவியே வரலையே. அப்ப நீ சுத்தம் பண்ணப்படல, நீ பரிசுத்தப்படல, தேவாவிய கேட்கல. மகனிடத்துல பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும் தகப்பனுக்கு தாய் தெரியும். நீ கேட்டா அந்த தகப்பனுக்கு கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமா கொடுப்பாரு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளா மாற வேண்டும், அப்பாவுடைய உறவில் இருக்க வேண்டும், அப்பாவுக்கு சொந்தமா இருக்க வேண்டும். ஒரு காலத்துல சின்ன பிள்ளையில என் பையனை கூப்பிட்டு யாரா கேட்டாங்க, எப்பா நீ உன் பேர் என்ன? என் பேரு ஷெரீன் அப்படின்னா. அப்படியா, நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? அவன் சொன்னா என்ன அப்படின்னா, எந்த பப்பாயோட மானா அப்படின்னு சொன்னான். எல்லாருக்கும் ஒரு மாதிரியா போச்சு. என் மனைவிக்கு ரொம்ப வேதனையா போச்சு, என்னடா இப்படி பண்ற அப்படின்னு. நான் அப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னான். எனக்கு சிரிப்பு தாங்க முடியும். என்னைக்கு இருந்தாலும் கூட 2 பேருக்கும் பிள்ளைதான். ஆனாலும் குழந்தைகள் எப்படி அப்படின்னா, அது சொல்ற பிள்ளை நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லணும். அதனாலதான் அவனுடைய பேரு செருன்னு வச்சோம். சரின்னா டெம்பிள், தேவனுடைய ஆலயம், அந்த பேரை வச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில என் பிள்ளை ஜெபம் பண்ணுதா? 5 மணி முதல் ஜெபம் ஆலயத்தில் நடக்குது. 4:30 5:30 நடக்கு, 5 6 நடக்குது. இந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்ஐ திறந்திருக்குது, லுத்தரன் திறந்திருக்குது, திருச்சபைகள் நிறைய பெரிய பெரிய சபைகள் இன்னைக்கு இருக்க கத்தீட்ரல் சபைகள்லாம் திறந்திருக்கு. காலையில எங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா எங்கடா சர்ச்சு திறந்திருக்குன்னு தான் நான் போவேன். எங்க கத்தீட்ரல் சர்ச் இருக்குதோ கண்டிப்பா திறந்திருப்பாங்க, எப்படியும் போனோம் அப்படின்னு சொல்லி தான் போவேன். அன்னைக்கு ஒரு வார்த்தை யாரு மூலமோ அவன் வாசிக்கிற அந்த வார்த்தை நமக்கு கிருபையான ஒரு வார்த்தையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக அந்த வார்த்தை நமக்கு நன்மை செய்யும். அந்த இதயத்தோட நாம ஜீவிக்கணும். இதுவரைக்கும் ரொம்ப நாளா இருந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல, என் ஜெப கேட்கப்படல, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, புலம்பிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்லுவார், அப்படி சொல்லுகிறேன்னு நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையுடைய நாள் பயங்கரமாக இருக்கிறது. இந்த தேசம் அழியும் என்று சொல்லுகிறார். அவருடைய எரிச்சல்னாலே அது அழிய போகிறது. இந்த புழுதியில் இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த புழுதியிலே நாசமாவார்கள், சடுதியாய் நிர்மலம் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பழிவாங்குகிற காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகையினுடைய காலம். இதனால கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வானங்களையும் வானாதி வானங்களையும் சர்வ சேனையும் படைத்த அவர் ஒருவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் மனம் திரும்பலை விரும்புகிறார். தேவனுடைய நீதியை கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்கிறார். சகல அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. என் பிள்ளைகளே வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி சுவிசேஷத்தை சகல ஜனத்துக்கும் கொண்டு போ என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓசியா புத்தகம் 4:1 இஸ்ரவேல் புத்திரரே, இப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல் புத்திரரே என்று சொல்லப்படுவது தேவனுடைய திருச்சபை மக்களை சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள். இஸ்ரவேல் புத்திரர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. தேசத்தின் குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால் தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை. இதைத்தான் சொல்கிறார் ஐயா. மனத்தாழ்மையோட நடங்க, இது கடைசி நேரமா இருக்கிறது என்று சொல்லி கூவி கூவி அழைத்தாரு. ஆண்டவர் சொன்னார் என்ன அப்படின்னா,
ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நோவா காலத்திலே நடந்த போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும் என்று சொன்னாரு. நோவா காலத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தா, எல்லாருக்கும் வார்த்தைகள் சொல்லப்பட்டது. வேலைக்குள்ள வாங்க என்று அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. யாருமே வரல. நோவாவுக்கு தெரியாது. நிறைய பேர் வருவாங்க, வேலை பெருசா இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். சொந்த பந்தம் வருவாங்கன்னு நினைச்சான். யாருமே வரல. ஆண்டவருக்கு தான் தெரியும் 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறவர்கள், தேவனை கம்பீரமாய் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மட்டும்தான் அந்த பேழைகளை கட்டுவாரு. அந்த அடைக்கல பேழை ஆண்டவராய் இயேசுவுக்குள்ள உங்களை மட்டும்தான் கரத்துல தூக்கி ரட்சிக்க போகிறாரு. உங்களை மட்டும்தான் மீட்க போகிறாரு. எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நோவா காலத்தில் நடந்து போல மனுஷகுமாரன் மறு காலத்திலே நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அப்படி இல்ல, ரட்சிப்பு கொஞ்சம் பேருக்கு தான் என்பதாக நாம் இங்க பார்க்கிறோம். சிறு மந்தையை பயப்படாது என்று சொல்லுகிறார். ஆனா அப்படின்னாலே உலகத்திலே கர்த்தர் கொடுக்கிற இந்த ஒரு காரியம், உலகம் தோன்றி எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த ஆண்டுகள்ல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டுடைய சமூகத்துல கோடான கோடி பேர் அவரை சேவிப்பாங்க. தானியேல் தீர்க்கதரிசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்பாடுலையும் சொல்லப்பட்டிருக்கு. கோடான கோடி பேர் அவருடைய சமூகத்திலே நிற்பார்கள், ஆரவாரிப்பார்கள், ஆர்ப்பரிப்பார்கள். இவங்க யாரு அப்படின்னா, ஒரு ஜாதியா இருக்கிற நாம், கர்த்தரை நேசிக்கிற நாம், கர்த்தருக்காக நாம் ஓடுகிறவர்கள், பாடுபடுகிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்திலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய கூடாரத்திலே பவனத்திலே வாருங்கள் என்று அழைப்புக்குரிய பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் பரமசேனையும் பார்க்கும்படியாக, சர்வ சேனையும் பார்க்கும்படியாக, அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தரை நம்மளை ஆண்டவர் வைத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கண்களை ஏறெடுத்து பாருங்க, எல்லாம் படைச்சது யாரு, எல்லாம் உண்டாக்கினது யாரு, அவங்களுக்கு போய் சொல்லுங்க என்று. இதெல்லாவற்றையும் படைத்த உண்டு பண்ணின நானும் மனுஷனை உண்டு படைத்து இந்த பூமியில வச்சேன். மனுஷனே இதை கீழ் புரிந்து கொள். இதோ இந்த நாட்கள்ல ஒரு வசனம் வாசிக்க, ஆதியாகமம் புத்தகம் 32வது அத்தியாயம் 1-2 வசனம். தேவனுடைய சேனைகள் ஐயா, யாக்கோபு பிரயாணம் போது தேவதூதர்கள் பார்க்கிறாங்க. அந்த தேவதூதர்களை பார்க்கும்போது கர்த்தருடைய உன்னதத்தின் சேனையை நான் பார்க்கிறேன், என் தேவனுடைய சேனையை பார்க்கிறேன். இந்த இடத்துக்கு மக்கனாயும் என்று சொன்னா, தேவ சேனைகள் இந்த கூடாரத்துக்கு வரணும், இது மக்களாயமா மாறணும், கர்த்தர் சந்திக்கிற கூடாரமா இருக்கணும். தேவனுடைய டேபர்னக்கிள் அங்கங்க இருக்கக்கூடிய கூடாரத்திலே தேவ மகிமை இறங்குச்சு. தேவ தூதர்கள் அங்கே இருந்தார்கள். எல்லா மகிமையும் அங்கே விளங்க பண்ணினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை சந்திக்கிற பிள்ளைகளாக நீங்க மாறணும். யாக்கோபு எப்படி சந்தித்தாரோ அப்படியாக நாம் தேவனுடைய சேனைகளை நாம் பார்க்க வேண்டும். தாவீது அதை நம்பி நான் விசுவாசித்தான். கர்த்தருடைய சேனையை அவன் தன்னுடைய தரிசனத்துல பார்த்தான். அதனாலதான் புத்தகத்துல எழுதுறான். என்ன சொல்கிறான், நான் ஆண்டவருடைய சேனைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், அவருடைய ஆவினாலே பாய்ந்து போவேன் என்று சொன்னான். அப்படி ஆவினால போகலன்னா அவனை பீஸ் பீஸா கத்திரிக்காய் மாதிரி வெட்டி போட்டிருப்பாங்க, அவனை துக்கடா பண்ணியிருப்பாங்க. கர்த்தருடைய ஆவினால போனதுனால ஒருவருடைய அம்பும் ஒருவருடைய பட்டயமும் அவன் மேல விழல. கர்த்தருடைய கரம் அங்கே இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்றான். சேனையின் கர்த்தர் அவனுக்கு எப்படிடா சண்டை போடணும்னு கற்றுக் கொடுத்தாரு. ஆடு மேய்ச்சிருக்கிறவனுக்கு எப்படிடா வெட்டணும்னு கற்றுக் கொடுத்தாரு. அவன் சேனைகளிலே பெரிய காரியத்தை செய்யும்படியாக அவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே அவன் சேனையினுடைய ஒரு வீரனாக, போர் செய்வனாக அங்கே ஆண்டவர் நிறுத்தினாரு. அப்படியாக அந்த தேவன் அப்படியாக செய்தார் என்று நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபனுடைய புத்தகத்தில் 25:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சேனைகளுக்கு தொகை உண்டோ என்று சொன்னா அந்த கூட்டத்தை எண்ணவே முடியாது. கர்த்தருடைய சேனைகளை நாம எண்ணவே முடியாது. ஒவ்வொரு தேசத்திலையும் 9 லட்சம், 10 லட்சம், 19 லட்சம் ராணுவ வீரர்கள் தான் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் கூட்டி பாத்தீங்கன்னா இந்த லட்சக்கணக்கான 1 கோடி 2 கோடி இந்த போர் சேவர்கள் இந்த உலகத்துல இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சேனைகளுக்கு தொகைக்கு அளவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சேனை எண்ணி முடியாது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய சேனைகள் எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நட்சத்திர கூட்டத்தை அவர் வழிநடத்துகிறார். பரம சேனையை வழிநடத்துகிறார். எல்லா சர்வ சேனையும் அவர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். இந்த சேனைகளின் கர்த்தரை நாம் துதிக்கத்தக்கதாக, அவருடைய வருகையிலே நாம் எக்காலம் வழங்கத்தக்கதாக, ஆண்டவரே வாரோம், மாறானாதா இயேசுவே வாரோம் என்று கம்பீரமாய் கூப்பிடுவதற்கு அல்லேலூயா
என் ஆண்டவரே மாறானாதா வாரும் என்று சொல்வதற்கு ஒரு சேனைகளை கர்த்தர் பூமியில கொட்டுறாரு. அந்த சேனை தான் நீங்களும் நானும். அவரை வரும்போது வரவேற்கிறதுக்குரிய அந்த திட்டத்திலே அந்த சேனைகளாக நாம் இருப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதுபடினாலே சேனைகளை கர்த்தர் வானத்திலே சத்தம் விடுவார். அது பெரிதும் பயங்கரமா இருக்கும். அந்த கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து நிறுத்தி ஆண்டோடத்திலே பேசத்தக்கதாக கர்த்தர் நம்மளுடைய இடைவருவாராக. ஆவியான தேவன் சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.